பாப்பு வா. நீ வருவேன்னு தெரியும் நீ, அதனால வாசலே காத்துட்டு இருக்கேன். வெயிட்டிங்கா? ஆஹா, இப்போ ஒரு அளப்பறை கொடுத்தா தானே தப்பிக்க முடியும். நல்ல நாள் அதுமா கறி எடுப்போம், அப்படியே சின்ன உட்காந்து வாட வச்சு உள்ள வந்துடலான்னு பாக்குறியா? அதான் நடக்காது அப்ப. வாரம் வாரம் நீ இங்கேயும் தங்கிட்டு போறதுக்கு இதுல குற்றாலமா கொடைக்கானடா? குடும்பம்டா குடும்பம். உள்ள பெற்றதுக்கு நான் இந்த ஊருக்குள்ள தலையை தொங்க போட்டுதான் நடக்க வேண்டியது. வயசானா எல்லாரும் தலை தொங்க தாயா செய்யும். அது என்னமோ உனக்கு சாதகமாகி ஏன் மேட்டரோட லிங்க் பண்றா? எதையாவது ஒன்னு உருப்படியா வச்சிருக்கேன் நீ, எல்லாத்தையும் மொங்காம போட்டு திருப்பி வந்திருக்கேன். முட்டாச்சிருக்கு எல்லாத்தையும் வாங்கி பூட்டி ஆடி வைக்க முடியும்? அப்படி பூட்டி வச்சா கஞ்ச பையன் ஊரே காரி துப்பு வாங்கிடி. அந்த இழுச்சொல் வெளிச்சொல் காலா கூடாதுதான் அரையம் போறவனுக்கு பணத்தை பூரா மாறி மாறி இறைச்சிருக்கேன். ஆமா, நீ மட்டும் அடிச்சிருவேன். அவங்க அண்ணன் தம்பி என்ன போட்டாலும் அடிக்கிறாங்க. அடிக்கிறாங்களா? இத பூரா வாங்க சொன்னவன் நீதானே, அப்ப இதையும் வாங்கு வாங்கு பூ. ஏதோ என் மருமக இருக்கிறனால அடிக்க விடாம தடுக்கிறான். அப்பப்ப அவங்க அண்ணன் தம்பி காசு வாங்கி இந்த குடும்பத்தையும் காப்பாத்திட்டு இருக்கிறோம். எப்படியோ உன்னை பிச்சை எடுக்கவில்லை இல்ல? நான் எல்லா நாளும் முன்னாடி சிறந்தா காப்பாத்தா இல்லையா? அப்புறம் நீ பேசிக்கிட்டு இருக்க? என்ன சொல்றதா நான் சொல்றேன். ஏற்கனவே 3, இதுல வேற 4வது பிள்ளைக்கு அடி போடுறாரு. கண்டு விட்டாளையா? சூச்சமத்தை கண்டு விட்டாளே. அடியே 4 பிள்ளை இருந்தா தாண்டி கேரம் விளாச்சு நானுக்குறாங்க. அப்படியா? இப்ப யாரு விளையாடுறாங்க பாப்போம். கருப்பழகி ஐயோ சின்ன இருந்து பேசிக்கிட்டு இருக்குல்ல, நேக்கா இருந்து ஒட்டுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு அப்பன் செய்யறவளையா? போயா போயா. பயப்பட அப்படியே விட்டமா. நீ தைரியமா இருமா. உன் புள்ள என்ன கொஞ்ச நாள்ல பெரிய தலைவனாய் காட்டுறமா. போமா. அண்ணா என்ன தண்ணி ஊத்திட்டு போறாங்க? டேய் அதெல்லாம் சிக்னல்ரா. தண்ணி ஊத்துனா பின்பக்கமா வான்னு அர்த்தம். நமக்கு இல்லாத தண்ணி அதான் தெருவே நம்ம தானடா. வர அங்க போய் உட்காருவான். அப்ப இன்னைக்கு கறி கிடைக்காதா பாண்டியன்? டேய் கூப்பிடுவாடா. அவ கூப்பிடாமையா 3 பிள்ளை பெற்றிருக்கேன் நானு. என்ன இருந்தாலும் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு சாப்பாடு போட்டா தானே மரியாதை. இப்படி படியிலையும் படித்துறையிலையும் உட்காந்துருந்தா அசிங்கமா இல்ல? டேய் அதனாலதான்டா பாண்டிங்கிற பேர படித்துறை பாண்டின்னு வச்சிருக்கேன். கடமொழி வச்சிருக்கேன். எவனும் அழிஞ்சது கிடையாதுடா. ஆண்டவன் எப்படி வழி காட்டுவான்டா? பேசாம தைரியம் வர்றா. நமக்கு எவனா சிக்காம 320 2 7. ராமநாதங்கிறது யார் சார்? எதுக்கு சார்? 3000 மணி ஆர்டர் வந்திருக்கு. 3000? ஆகா ஆண்டவனா பார்த்து அனுப்பியிருக்கேன். ஆட்டைய போடுறா பாண்டி. டேய் என்கிட்ட வந்து என்ன கேள்வி கேட்கிறான் பாரு. இவரை பார்த்தா ராமநாதமே தெரியல உனக்கு? அவர் வீட்டு வாசல்ல குத்துக்கள் மாதிரி வந்து உட்காந்துருக்காரு. ராமநாதன் கிட்டே வந்து ராமநாதன் எங்கன்னு கேட்டா அவர் எங்கேயா போவார் பாவம்? வீடு பூட்டி இருக்காதான். நான் தான் பூட்டை போட்டுவிட்டு புறப்பட்டு கிருகிருந்து வந்துருச்சு உட்காந்துருக்கேன். அதுக்காண்டி என்கிட்ட வந்து ராமநாதன் என்ன அர்த்தம்? ஊருக்கு புதுசு சார். என்ன பண்ணலாம் புதுசு? இவனாச்சும் கொஞ்சம் கோவக்காரையா? நானா கொடூரமானவன். இப்ப நீ கேட்ட கல்விக்கு என்ன கோவம் இருந்தா போஸ்ட் மாட மாதிரி பண்ணி. அண்ணே விடுங்கண்ணே, அவன் தான் பூசுட்டான்ல. எங்கேயா கேள்வி பண்ண கொண்டையா கேட்கிறான். ஊருக்குள்ள வர்ற பேர் ராமநாதன் யாரு எவரு எப்படி இருப்பான்னு என்ன விசாரிச்சுட்டு வர்றது. வந்தவன ராமநாதன் யாருன்னு ஏன் ராமநாதன் ஏன் கையெழுத்து உண்டா கொண்டா. என்னங்க ராமநாதன் போட்டுருக்கீங்க? மணி அடுக்கலாம் அப்படிதான் போடுவேன். அதான் எனக்கு செஞ்சு பத்து போ. டிப்ஸ் உனக்கு சப்பாரி டிப்ஸ் கேட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இவளுக்கு என்ன கறிஞ்சோறு போடுறது. நம்ம ஒரு ஹோட்டல்ல போய் பிரியாணி சாப்பிட்டு சில்பா செட்டிங்கிற இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு எவனாச்சும் ஆட்டையை போட்டு